தெலுங்குல ஓடும், தமிழ்ல தான். ஒருத்தர் கண்ட்ராக்டா இருப்பார் தெரியுமா, இவனுங்க இங்க எல்லாம் கெஞ்சாச்சு மென்டல் ஆச்சு ஊசி போட்டு கெட்டு போறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அழுதுட்டீங்களா? தலை ஆல்வேஸ் மாஸ். அது ஓகே. படம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும், கெத்தா இருக்கும். அதுல வந்து வில்ல வந்து யாருன்னா, அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அர்ஜுன். புதிய செய்தி ஏதாவது கொண்டு வரா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். சூப்பரா இருக்கும். இப்போ இன்னொரு படம் வந்தது, விக்ரம் படத்துல வருது. அதுல வந்து எஸ் சூர்யா வந்து நல்லா நடிக்கிறாரு, போலீஸா வர்றாரு கெட்டப்பா. விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. அது பரவாயில்ல, நல்லா ஒரு திருச்சாலாம் வருது, ஏதோ இது பண்றாங்க. இங்கிலீஷ் படம் மாரி இருக்குது, ஒரு பயிற்சினி பொண்ணு கடத்துறாங்க. இன்னும் படம் பார்க்கல, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும், பொங்கலுக்கு ஐஸ் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த டேட்லயாவது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா ரிலீஸ் ஆகலாம், எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும். ஆனால் படம் நல்லா, அஜித் நடிப்பு வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன் மேடம், சிரிஞ்சு பையன். அதில் வந்து எஸ் சூர்யா வந்து அரசியலை பற்றி பேசுகிற மாரி சங்கர் படம். அது நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் நல்லா. இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பைத்துக்காரன். தெலுங்குல நல்லா ஹிட் ஆகி ஓடிக்குது. தமிழ் ஆடியன்ஸ்க்கான பிடிக்கலையா அந்த படம்? இவனுங்க இங்க எல்லாம் கெஞ்சாச்சு மென்டல் ஆச்சு ஊசி போட்டு கெட்டு போறான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? முதல்ல ஒன்று படம் எப்படி வந்தது, ஒரு நாள் உட்காந்து பாரு. இந்த பதிவுல இருந்து பேட்டி கேட்கறாத, பேட்டிக்கல அர்ஜுன் அப்படிதான் கேட்பாரு. நீங்க ஒரு நாள் நீங்க ஒரு நாள் உட்காந்து பாருப்பான. ஆனா ஒரு நாள் உட்காந்தோன்னா என்ன மாரி பேட்டிக்காரு, இதுதான் உண்மை. அதுல வந்து அந்த மாதிரி இல்லன்றாங்களே இந்த படம். நல்லா அந்த படத்தை ரசிச்சாங்களே, ஆனா இந்த படம் இது வந்து தலை படம். இது வந்து அஜித் நடிக்க வேண்டிய, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அஜித் ஒரு வாய் பேசாம ஒரு தொக்கு வாயா பேசுவார் தெரியுமா. ஒருத்தர் கண்ட்ராக்டா இருப்பார் தெரியுமா, யார் தெரிதா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரான படம் அஜித் நடிக்க வேண்டிய படம் தான். இப்போ அஜித்தே வந்து நடிச்சிருந்தா கூட அந்த படம் ஹிட் ஆயிரும். ஃபுல்லா வந்து பார்த்தேன், பேச்சு தான் சரியில்லை, உங்களுக்கு பேச முடியல, பேட்டிக்காரே கேட்பாரு, பேச்சு தான் சரியில்லை. நல்ல ஒரு படம், தெலுங்குல ஓடும், தமிழ்ல தான் ஏதோ 25 நாள் நம்ம. ஆனா படம் வந்து அஜித் நடிக்க வேண்டிய ரோலிங், அவன் சிரிஞ்சு பையன் நடிச்சுக்கிறான், நல்லா கெத்து. எஸ் சூர்யா நான் தான் சிஎம் போட்டி போடுறான். தமிழ்நாட்டுல நடக்குது, இதான் உண்மை. சரி, நீங்க யாரோட ஃபேன்? நான் வந்து விஜய் கூட சொல்லலாம். விஜய் வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. நடிப்பாரு, அரசியல் சோத்தாருன்னா நடிப்பாரு. பீகார் போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு டைப்பா தான் பேசிட்டு. அது அவரு ஆடுறாரு ஆட்டம், ரசிகர்கள் ஓட்டு போடுறால, பொதுமக்கள் ஓட்டு போடுறால. நீங்க ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு? கண்டிப்பா நான் போடுவேன். எனக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்கன்னா ஓட்டு கண்டிப்பா போடுவேன். No God, please no. No. ஏமாத்துறவன் தாங்கிறான். அந்த காலத்துல திருடன் தாங்கிறான். விஜய் வரலாம், உதய ஸ்டாலின் வரலாம், யார் வேணா. ஆனா இதுவரை ரஜினி இருந்தாரு, கமல் இருந்தாரு, யாருனா வந்தாங்களா, கேப்டனே இருந்தாரு, எதனா வந்தாங்களா, வரமாட்டாங்க. குடும்பம் அவன் குடும்பம் அவ்வளோதான் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். நான் பொதுவாக சொல்றேன், அவன் குடும்பம் அவங்க நல்லா இருக்கணும். அஜித் ரசிகர் ஒத்திமை வந்தா, விக்ரம் ரசிகர் எல்லாம் ஒத்திமை வந்தா, ஒருத்தனை தேர்ந்து எடுக்கணும்னா எல்லாம் ஒரு கையில் கை இந்த கை இருக்கு பாரு, இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, இப்படி இருந்தா அதான் பிரச்சனை. இதுங்கெல்லாம் கோளாறு. ஒன்னொன்னு மாத்திரை போடுதுங்க, ஒன்னொன்னு என்னமோ பண்ணுங்க. எம்ஜிஆர் திரை உலகத்தை தான் நினைச்சு வந்தாங்க, அம்மா திரை உலகத்தை தான் நினைச்சாங்க. அந்த மாதிரி வரலாம், இப்போ விஜய் கூட வரலாம். இந்த மக்களுக்கு எப்படி இருக்குது? விடாமுயற்சி ட்ரைலர் பாத்துட்டீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? தலை ஆல்வேஸ் மாஸ். எப்போ வருங்கிறதுக்காக வெயிட்டிங். நாட்டுக்காக ஒரு பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவரோட வெற்றிக்கு அப்புறம் தானே அடுத்து வெற்றி பார்க்கணும்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே காத்திருந்தா தான் ஒரு பெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ப்ரௌடாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும். இப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே, நமக்காக நம்ம வாழணும்ல, மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டாம், நமக்காக நம்ம வாழணும்ல. நம்ம அதுக்காக தானே ஒர்க் பண்ணுறோம். முடிகிற வரைக்கும் எந்த படத்தை சைன் கூட பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு. அது எப்படி இருக்கு? ரொம்ப எமோஷனலா இருக்கு. எமோஷனலா இப்போ அவர் வந்து படம்லாம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, அது கேட்ட உடனே உங்களோட எமோஷன் எப்படி இருந்தது? அழுதுட்டீங்களா? இல்ல, அவர் ரேசிங் பண்றாரு, இன்னொரு பக்கம் வந்து தளபதி பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. 2 பேருமே இப்ப தமிழ் சினிமால இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி? ரஜினியும் கமலும் எப்படி டவுன் ஆகிறாங்களோ அந்த மாதிரி விஜய் அஜித் அடுத்து டவுன் ஆயிட்டாங்கன்னா வேற ஆளை பார்த்துட்டு போக வேண்டியதான், ஜனஸோட ஃபேன் ஆயிட வேண்டியதான். துப்பாக்கி பிடிங்க சிவா. பட் நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் பார்க்கலாம். அது ஓகே.